எடப்பாடி பழனிசாமி அவர்களை டெல்லிக்கு தூக்கும் மத்திய அரசு. இனிதான் பன்னீர்செல்வத்தின் ஆட்டம் ஆரம்பம் என்பதற்கேற்ப திருச்சிக்கு வந்தடைந்த பிரதமர் நரேந்திர மோடி அவர் சந்தித்த பன்னீர்செல்வம் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்த தில்லுமுள்ள அனைத்தையுமே பன்னீர்செல்வம் அவர்கள் கடிதத்தின் மூலமாக அனுப்பி வைத்து விட்டார். கொடநாடு வழக்காக இருக்கட்டும், டெண்டர் முறைகேடு வழக்காக இருக்கட்டும், அனைத்திற்குமான ஆதாரங்கள் அனைத்தையுமே கடிதங்கள் மூலமாக அனுப்பப்பட்டிருந்த நிலையில் பன்னீர்செல்வம் அவர்கள் எப்போ வேண்டுமானாலும் டெல்லிக்கு அழைத்து விசாரணைக்கான ஏற்பாடுகளை பன்னீர்செல்வம் அவர்கள் முன்னிலையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சிபிஐ துறையினரால் கைது செய்யப்படலாம் என்றும், அதற்கு பிறகு டெல்லிக்கு தூக்கி சென்று விசாரணையின் அடிப்படையில் அவரை சிறையில் அடைக்கப்படலாம் என்றும் தற்பொழுது தகவல்கள் வெளியாகி அரசியல் வட்டாரங்களில் மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பன்னீர்செல்வம் அவர்களுக்கு பின்னால் மட்டும்தான் இருக்கிறது என்று பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளராக இருக்கக்கூடிய வைத்திலிங்கம் அவர்கள் கூறியிருக்கிறார். அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்களும் எம்எல்ஏக்கள் சிலர்கள் மட்டும்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் பணத்தை பெற்றுக்கொண்டு அவருக்கு ஆதரவாக செயல்படுகிறார்கள் என்றும், கூவத்தூரில் நடைபெற்ற பணப்புழக்கத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் தந்திரம் தற்பொழுது வரை செயல்பட்டு வருகிறது. என்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் பணம் பறிபோகிறதோ அப்பொழுது அந்தர்பல்டிய எடப்பாடி பழனிசாமியின் ஆதரவாளர்கள் அடிப்பார்கள் என்றும், இது நிச்சயமாக நடைபெறும் என்றும் பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளராக இருக்கக்கூடிய வைத்திலிங்கம் அவர்கள் கொடுத்த பேட்டி தற்பொழுது வைரலாகவும் பரவி வருகிறது. டெல்லிக்கு அழைத்து செல்லப்பட்டால் எடப்பாடி பழனிசாமி மட்டுமல்ல, முன்னாள் அமைச்சரான சி.வி. சண்முகம், தங்கமணி, வேலுமணி மற்றும் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் விசுவாசியாக இருக்கக்கூடிய ஆர்.பி. உதயகுமார் அவர்கள் கூட கைது செய்யப்படலாம் என்றும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. நேற்று முன்தினம் நடந்த 2 சென்னை ஒருங்கிணைந்த மாநாட்டில் பன்னீர்செல்வம் அவர்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமான மக்கள் கலந்து கொண்டதும் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. மேலும் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை 3வது முறை கூட்ட உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. உங்களது கருத்துக்களை கூறுங்கள். அதிமுகவின் சிறந்த தலைவர் ஓபிஎஸ்ஆ அல்லது எடப்பாடி பழனிசாமி என்பதை கமெண்ட் வாயிலாக மட்டும் கூறுங்கள். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.